முதல்வர் இந்த மாதிரி எத்தனை வாக்குறுதி கொடுத்துட்டாருங்க. ஒவ்வொரு முறை நடக்கின்ற பொழுதும் நான் அப்பாவா பாக்குறேன், நான் அதுக்காக வருத்தப்படுறேன், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், இந்த மாதிரி எத்தனை பார்த்தாச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம், அதுல உண்மையான குற்றவாளி தான் இருக்காரான்னு எனக்கு எங்களுக்கு இதுவரைக்கும் சந்தேகமா இருக்கு. ஏனென்றால் பின்னணியில வேற யாரும் இருக்காங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் வெறும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் ஒரு வீடியோ போட்டு மக்கள்கிட்ட மட்டும் பேசாம எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. ஒரே நாள்ல பிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க காவல்துறை தரப்புல. அதே போல அந்த பகுதி, அதாவது ஏர்போர்ட் பின்புற பகுதி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல, இடத்துல போலீஸ் நடமாட்டமும் இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கரெக்ட் தாங்க. பொதுமக்கள் அந்த இடத்துல நேத்து நான் அந்த இடத்துக்கே போயிருந்தேங்க. அந்த இடம் முழுமையா ஏதோ காடு தள்ளி இருக்கிற இடம் இல்ல, ஒரு குடியிருப்பு பகுதியோட இன்னொரு பகுதி. அந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடுறதுக்கான பசங்க இருக்காங்க, கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு, விளையாடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பகுதியில போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல அது தூரத்துல இருக்கு, அங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது சொல்லுவாங்களா? அந்த இடத்துல மதுபான கடை இருந்து மூடப்பட்டிருக்கிறது. சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல கஞ்சா விற்பனை இருக்குன்னு மக்கள் புகார் சொல்லி இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அந்த இடத்தை பத்தி கவலைப்படாம காவல்துறை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அக்கறை இல்லைன்னு அர்த்தம்.